ஓகே, இந்த 18வது கொஸ்டினை பாருங்கள். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 16,800. அது ஆண்டுக்கு 25% தேய்மானம் அடைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு என்ன அப்படின்றாங்க. சரி, இது என்னன்னா இதோட ரேட், இதனுடைய ப்ரைஸ் வந்து 16,800 இருக்குது. இப்போது ஒவ்வொரு வருஷமும் 25% தேய்மானம் அடைகிறது அப்படின்றாங்க. அப்படின்னா 2 வருஷத்துக்கு பிறகு அதனுடைய மதிப்பு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ தேய்மானம்னா என்ன, குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி தேய்மானம் குறைகிறது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதிகரித்தா கூட்டணும். ஓகேவா? இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ எத்தனை பர்சன்டேஜ் தேய்மானம் அடைகிறது? 25% தேய்மானம் அடைகிறது. எப்போயுமே எந்த ஒரு பொருளோ விலையோ 100% தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 25% தேய்மானம் அடைஞ்சுன்னா என்ன பண்ணலாம், 100ல் 25% காலியாக இருக்கும். அப்போ இருக்கிறது எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்? 75% இருக்கும். கரெக்டாக? ஓகே. அப்போ ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பர்சன்டேஜாக இருந்திருக்கும்? 75% இருந்திருக்கும். எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 75% 75/100 போடலாங்களா? ஓகேங்களா? அப்போ 2 வருஷன்றதால இது 2 தடவை போடுறோம். அப்போ 75/100 75/100 கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இன்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த தொகையை போட்டுருங்க. எவ்வளோ? 16,800. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் பாருங்கள். இதில் 2 0, இதில் 2 0 அடிச்சிடலாம். இதே மாதிரி 75 பாருங்கள், 3 25 இருக்கும், இங்கே 4 25 இருக்கும். அடுத்து 4 168 அடிக்கிறேன். 1 4 4, இங்கே பாருங்கள் 4 16, 2 4 8. வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ பாருங்கள் 3 × 75 × 42 மல்டிபிள் பண்ணால் 9,450 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி மாடலில் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். 1 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கு வட்டி வீதம் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்றாங்க. ஸோ கூட்டு வட்டினா என்ன பண்ணலாம், அதிகரிக்குதுன்னு வச்சுக்கலாமா? அப்போ என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். கிளியராக? எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் வேறு பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு 15%, ரெண்டாவது 20, மூணாவது 25%. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாமா? 115%. ஓகேங்களா? ரெண்டாவது 120%, மூணாவது 125% இன்ட்டு அந்த தொகை. அவ்வளோதான். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு மொத்த தொகை கிடச்சிடும். எவ்வளவு? 26,875. ஆனால் அவங்க கேட்டது என்ன, கூட்டு வட்டியை காண்க அப்படின்றாங்க. அப்போ வட்டி வேணும்னா என்ன பண்ணலாம், மொத்த தொகையும் அசலையும் கழிச்சிக்கலாம். ஸோ கழிச்சிட்டா 10,875 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்களேன். ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர். அது ஆண்டுக்கு 10% வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரத்தை காண்கின்றாங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ அதை 3 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு வருது. ஓகேங்களா? முன்புன்னு வந்தால் நம்ம எப்படி பண்ணலாம்னு நம்ம அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.